ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி 2 கிராமத்து டிஷ் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதில் உள்ள சத்துக்கள் அபாரமாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது சட்டு நினச்ச மாத்திரத்தில் பண்ணக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்குறது வந்து இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை காம்பை வச்சு ஒரு ரசமும், அடுத்தது கொத்தவரங்காய் பொரியலும். இந்த முருங்கைக்கீரை காம்பு வச்சு ரசம் தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ முருங்கைக்கீரை காம்பு ரசத்துக்கு என்னென்ன தேவைங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். துவரம்பருப்பு வேக வைத்த தண்ணீர் 2 கப், முருங்கைக்கீரை இலையுடன் கூடிய காம்பு 1 கைப்பிடி அளவு, புளி சிறிய உருண்டை, தக்காளி நன்கு பழுத்தது 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும், உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது சிறிதளவு, அரைத்து கொள்ள மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 1½ டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, துவரம்பருப்பு 2 டீஸ்பூன், நாட்டு பூண்டு 4 முதல் 5 பற்கள் வரை. தாளிப்பதற்கு எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், மிளகு சீரகம் காய்ந்த மிளகாய் துவரம்பருப்பு பூண்டு சேர்த்து அரைத்த விழுது. முருங்கைக்காம்பு ரசத்துக்கு தேவையான பொருள் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கீரையை வந்து பொதுவாக அந்த கீரையை உருவி எடுத்துகிட்டு அந்த காம்பை தூக்கி போடுவோம். ஆனால் அந்த காம்பில் பார்த்தீங்கன்னா அத்தனை சத்துக்கள் இருக்குங்கிறாங்க. அதாவது இது வந்து சூட்டை தணிக்கக்கூடிய சக்தி அதில் இருக்குது, ஜீரண சக்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த வாய்க்கு உடம்பு முடியாதவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வாய்க்கு உணர்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற போது இந்த முருங்கை காம்பை தட்டி போட்டு சூப் பண்ணி அதாவது ரசம் பண்ணி கொடுப்பாங்க. சரி, இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்களா, நைட்டில் வந்து இந்த விறகு அடுப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விறகு அடுப்பு முடிஞ்ச அந்த விறகு எரிஞ்சதுக்கப்புறமா அதில் இருக்க அந்த தணலில் ராத்திரியில் ஒரு பாத்திரத்தில் மண் சட்டியில் தண்ணி ஊற்றி இந்த முருங்கைக்காம்பை நல்லா தட்டிட்டு அதில் போட்டு கொஞ்சம் கீரையும் அதில் போட்டு மூடி வச்சுருவாங்க. மறுநாள் காலையில் அது ஓரளவுக்கு நல்லா வற்றி கொஞ்சமாக தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை இருத்து அதில் தான் ரசம் பண்ணி கொடுப்பாங்க. பட் இன்றைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த விறகடுப்பு அந்த மாதிரி விஷயங்கள் மறந்து போன விஷயங்களாக போயிடுச்சு. அதுக்கு பதிலாக நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் குக்கிங்கில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த முருங்கை காம்பை இலையோடு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதை திறக்கும் போதே அந்த நல்ல ஒரு முருங்கைக்கீரையோட மனம் அதில் நல்லா இதுவாக இருக்குது. ஸோ இதை நம்ம லாஸ்ட்டில் வடிகட்ட போகிறோம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது எல்லாமே என் கிராமத்து விஷயம். நான் சொல்லும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதில் வந்து நல்ல கைப்பக்குவம், நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா கடகடன்னு செஞ்சு முடித்து கொண்டு அவங்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஈஸியான விஷயமாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறீங்கன்னா பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுவிட்டேன். புளியை நான் ஊற வச்சு கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அந்த புளி இதுக்கு வந்து கொஞ்சம் புளி தூக்கலாக இருந்தால் இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பருப்பு தண்ணி, இந்த துவரம் பருப்பை வேக வச்சு அந்த தண்ணி விருப்பப்பட்டவங்க இதில் கொஞ்சம் நம்ம அந்த லாஸ்ட்டில் பருப்பும் சேர்த்துக்கலாம் கரைக்கிற போது. அதே மாதிரி இப்போது இந்த மிளகு சீரகம் துவரம்பருப்பு காஞ்ச மிளகா பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து அம்மியில் வச்சு கொஞ்சம் நல்லா தண்ணி தெளித்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ அம்மியும் வழக்கத்தில் இல்லாதனால மிக்சியில் நீங்கள் முதல்ல அதை பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது பூண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி துவரம்பருப்பு மிளகு சீரகம் காஞ்ச மிளகா அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிடுங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசாக கொஞ்சம் கெட்டியாக கரைக்கிற மாதிரி லேசாக தண்ணி விட்டு திரும்ப ஒரு நல்லா அரைச்சிட்டு கடைசியாக பூண்டையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விழுதாக அது கிடைக்கும். இது நல்லா அதோடு சேர்த்து நம்ம கரைக்க போகிறோம். இப்போ இதையும் இதோட போட்டுடுறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை, இப்போ தேவையான உப்பு, இப்போ இந்த பருப்பு சொன்னேன் இல்லையா, இந்த பருப்பையும் இதோடு இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது விருப்பப்பட்டவங்க பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லை நல்லா பருப்பு தண்ணியே போதும்னு நினைக்கிறவங்க அதோடு நிறுத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையில் கரைச்சிடணும்.
இந்த தக்காளி மட்டும் நல்ல பழுத்த தக்காளியாக, நான் சொன்னது வந்து இந்த 2 தக்காளிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 3 தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுருவோம். இப்போல்லாம் நம்ம வந்து இந்த விஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுறோம். பட் கிராமத்து பக்கம் இன்னமும் விடாத ஒரு வழக்கம் அப்படின்னா அந்த கையில் கரைச்சி எல்லாம் பண்ணுறது. குழம்புலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் கரைச்சி தான் அவங்க ரெடி பண்ணுவாங்க. முருங்கை இலையை அந்த காம்பு போட்டிருக்கோம், அந்த காம்போடு நல்லா அதை வடிகட்டிட்டு அதில் சேர்த்துக்கிட்டுலாம். இது பொதுவாக அவங்க வந்து முருங்கை காம்பு தான் பெரும்பாலும் அதை சேர்க்கறது உண்டு. முருங்கை காம்பை நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்ப்பாங்க. இலைங்கிறது ரொம்ப கொஞ்சமாக போட்டாங்க. பட் நான் இன்றைக்கி இலையும் கொஞ்சம் கூடவே போட்டு அதில் பண்ணியிருக்கோம். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த முருங்கை தண்ணியை நான் லாஸ்ட்டாக வடிகட்டுறது காரணம் சூடாக இருக்குது. அதனால் இது வந்து இப்போ கொஞ்சம் நீங்கள் ஏற்கனவே வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம நேரடியாக எல்லாத்தோடையும் சேர்த்தே கரைச்சிக்கலாம். பட் சூடாக இருக்கிறதுனால நான் லாஸ்ட்டாக ஊற்றிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். அதே மாதிரி இதில் பெருங்காயம் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. பொதுவாக ரசம் அப்படிங்கிற போது நம்ம பெருங்காயம் தான் சேர்ப்போம். இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வெறும் கடுகும் நம்ம வெந்தயம் மட்டும் சேர்த்துக்க போகிறோம். வெந்தயம், கடுகு, இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். அதாவது நல்லா கொதிச்சிடக்கூடாது. லேசாக ஒரு நுரை கட்டி வரும்போது நம்ம இறக்கணும்னா கரெக்டாக இருக்கும். கொதிக்கும்போது பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த ரசம் வந்து நம்ம பொடி போடாமல் கொதிச்சதுன்னா தப்பு கிடையாது. நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டில் பொடியை போட்டு கொதி வரும்போது இறக்கிடலாம். இல்லை நீங்கள் இப்போ அந்த பொடியை போட்ட உடனே இறக்கிட்டிங்கனாலும் கரெக்டாக இருக்கும். ஆனால் பொடி போட்டதுக்கப்புறம் கொதிக்கும்போது தான் அது வந்து அந்த டேஸ்ட் அந்த கடுத்து போன மாதிரி மாறிடும் அப்படின்னு. இது வந்து நம்ம சாதாரணமாக இந்த கிராமங்களில் வைக்கிற இந்த கூட்டி வைக்கிற ரசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது பொருந்தும். பட் மற்ற இது பார்த்திங்கன்னா அது நல்லா புளி தண்ணியை கொதிக்க வச்சு அதில் பொடியை போட்டு அதையும் கொதிக்க வச்சு அப்புறம் தான் பருப்பு தண்ணி ஊற்றுறோம். அது வேறு மாதிரி ரசம். பட் நம்ம வைக்கிற இந்த கூட்டி தாளிக்கிற ரசம்னு சொல்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கிட்டு பொடியை கொதிக்க விட்டுருவோம் அப்படிங்கிற பயம் இருந்ததுன்னா லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. அல்லது கரெக்டாக அந்த நுரக்கட்டி வரும்போது இதை இறக்கிடுங்க. இப்போ இது கரெக்டாக நுரக்கூடி வரும்போது இறக்கணும்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தாளித்து இந்த நுர கட்டுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து வேக வைக்கும்போது அப்படியே போட்டு வேக வச்சு வடிகட்டி கொடுத்துட்டோம். ஏன் நீங்கள் கிராமத்தில் பண்ணுற மாதிரி நசுக்கி அந்த மாதிரி போடலன்னு கேட்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட அம்மி இருந்ததுனால நான் அரைச்சிட்டு வந்து எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த பொடியெல்லாம். இது முருங்கை காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சிலலாம் சுற்றினோம்னா அது அவ்வளோ கரெக்டாக வராது. அந்த ஒரு மாதிரி லேசாக ஒரு கசப்பு தட்டும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுட்டு போட்டுட்டு 2-3 விசில் விட்டு எடுத்துகிட்டு ஆற விட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி ப்ரெஷரை அடங்கினதுக்கப்புறமா அதை வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது நிறைய பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சின்ன வயசு பிள்ளைங்களாக இருந்தால் இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். இந்த முருங்கை காம்பில் இன்றைக்கி ரசம் பண்ணியிருக்கோம் இல்லையா, பொதுவாக இந்த மாதமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த டெலிவரி சமயம் அந்த நெருக்கத்தில் என்ன ஆகும், திடீர்னு ஒரு வலி கிளம்பும். ஸோ அது வந்து நிஜமான வலியா இல்லைன்னா அது சூட்டு வலியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நாளில் பெரியவங்க இந்த முருங்கை காம்பை எடுத்துட்டு நல்லா 2 கையில் உடச்சிட்டு தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் போட்டுருவாங்க. போட்டு கூட 2 சோம்பியும் போட்டுருவாங்க. போட்டுட்டு அது நல்லா கொதித்து கொஞ்சம் வத்துனோடனே அதை வடிகட்டி அதோட கூட பனங்கல் கண்டும் ஒரு சிட்டிக்கை வெண்ணெய் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் கட்டாயம் பனங்கல் கண்டு அதையும் சேர்த்து கொடுப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மிரக்கல் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும். அது சூட்டு வலியாக இருந்ததுன்னா இதை குடித்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த வலி தன்னால் அடங்கிடும். நிஜ வலியாக இருந்தால் வலியை ஜாஸ்தி பண்ணிடும். ஸோ இது ரெண்டுமே இந்த முருங்கை காம்புக்குரிய பெரிய மகத்துவம்னு சொல்லணும். ஆக்சுவலாக நானாமே அதை அனுபவப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மா அதை பண்ணி கொடுக்கும்போது முதல்ல சூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி அதை கொடுத்தாங்க, என்ன சூட்டு வலின்னு. அப்போ வந்து கரெக்டாக அந்த வலி தன்னால் அடங்கிடுச்சு. அதே சமயம் அந்த பிரசவ வலி நெருங்க இதை போட்டு கொடுத்த உடனே வலி ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப நாள் அதை வந்து நேர்களோட சொல்லிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. இன்றைக்கி வந்து முருங்கை மரங்கிறது எல்லா பக்கமும் நீங்கள் சாதாரணமாக நடந்து போனாலே நிறைய இந்த வாசலில் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கட்டாயம் வந்து எந்த கெடுதலும் பண்ணாது. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை, நல்லது தான் செய்யும்.
ஸோ இதை ட்ரை பண்ணி, அதாவது மாசமாக இருக்கிறவங்க இதை அந்த வலி எடுக்கும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது இந்த ரசம் வந்து நீங்கள் எல்லாருமே வயிறு சரியில்லை, வாய்க்கு உணர்த்தியாக வேணும், அதே மாதிரி வாய்க்கு நல்ல ஒரு மணமாக இருக்கணும், இந்த மாதிரி ஏதோ உடம்புக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ரசம் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்போ இது நுரக்கொடி வருது, இப்போ தான் ஒரு கொதி வருது பாருங்கள், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் மிளகு சீரகம் பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். என்னென்னா நம்ம அரைச்சி பண்ணும்போது அந்த மிளகு சீரகத்தோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வேணும். அதே நீங்கள் பொடி பண்ணி போடும்போது மிளகு சீரகத்தோட அளவு கொஞ்சம் ஒரு துளி கூடும். ஏன்னா பொடியாக நம்ம போடும்போது அந்த மாதிரி கொஞ்சம் கூடும். இதுக்கு அளவும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இதையே நீங்கள் வந்து ஒரு குடிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, புளியோட அளவை கொஞ்சம் குறைச்சி தக்காளியோட அளவை கூட்டிகிட்டு மிளகு சீரகத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நான் புளிக்கு தகுந்த அளவு மிளகு சீரகம் சேர்த்துருக்கேன். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட்டி குறைச்சி ஒரு சூப் மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா கொஞ்சம் குழஞ்ச சாதத்தில் நல்லா கலந்துட்டு இந்த ரசத்தையுமே வடிகட்டிடுங்க. வடிகட்டி அதை ஊற்றி கலந்துட்டு வச்சு ஒரு கப்பில் போட்டு இது ஒரு கறி அந்த மாதிரி இதை வச்சு கொடுத்து பாருங்கள். ஏன் நம்ம அடுத்து பண்ண போகிற இந்த கொத்தவரங்காய் கறி பாருங்கள், அதை கூட இதோட காம்பினேஷனை வச்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரசம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்காய் பொரியல். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்காய் பொரியல். பொதுவாக இந்த கொத்தவரங்காய் செட்டிநாடு பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கு சீனி வரங்கான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா கிளஸ்டர் பீன்ஸு. இது பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரங்காயை நம்ம பொதுவாக உசிலி பண்ணுவோம், இல்லைனா அவியலில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ செட்டிநாடு பக்கம் இதை வச்சு ஒரு பச்சடி பண்ணுவாங்க, துவரம்பருப்பு சேர்த்து பச்சடி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பொதுவாக நம்ம பண்ணுறது. அடுத்தது நல்லா வேக வச்சு கொட்டிட்டு அதை தாளித்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கொஞ்சம் அதில் மிளகா பொடி போட்டது வந்து போடலாம், இல்லைனா காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தேங்காய் பூ துருவி கொட்டி கலந்து இறக்கிடுவோம். இந்த கொத்தவரங்காயம் பார்த்திங்கன்னா இன்னொன்று நல்லா பிஞ்சாக இருக்கும்போது ஒரு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதை சாப்பிட்ணும் அப்படின்னா. ஆனால் குழந்தைங்களுக்கு அது அவ்வளோ இதுவாக பிடிக்கிறது இல்லை. பட் அவங்கள சாப்பிட வச்சா இதில் உள்ள சத்துக்களை பற்றி அவங்க நல்லாவே தெரிஞ்சுப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லதும் கூட. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சாதாரணமாக பண்ணுற இந்த பொரியல்லேருந்து ரொம்ப வித்தியாசமாக, ஆனால் பேஸ் வந்து அதுதான். பட் அதில் நம்ம சேர்க்குற பொருள் வந்து கிராமத்துக்கே உரிய ஒரு பொருள். பார்த்திங்கன்னா இதில் வந்து வேர்க்கடலை, அதுவும் பச்சரிசி, காஞ்ச மிளகாய் இதை நல்லா வறுத்துட்டு தேங்காயோடு வறுத்துட்டு இதை பொடி பண்ணி போடும்போது அந்த வாசனையும் மாறுது, அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா மாறுது. பிடிக்காத குழந்தைங்க கூட இதை பிடிச்சி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் செஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். இந்த கொத்தவரங்காய் பொரியலுக்கு கொத்தவரங்காய் 1/4 கிலோ, வெங்காயம் சிறியதாக 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிப்பதற்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், வறுத்து பொடிக்க வறுத்த வேர்க்கடலை 3 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, பச்சரிசி 2 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன். காய்ந்த மிளகாய், பச்சரிசி, வேர்க்கடலை, தேங்காய் வறுத்து அரைத்த பொடி. இப்போ நல்லா வறுத்ததெல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டோம். காஞ்ச மிளகாய், பச்சரிசி, வேர்க்கடலை, தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் கரகரப்பாக. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சொன்னேன். என்ன காரணம், அதில் நம்ம வெங்காயம்லாம் வதக்கணும் இல்லையா, அதனால் அந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிடலாம். இன்னொன்று, இந்த கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா வாய்வு தொந்தரவை அதிகப்படுத்தும்பாங்க, கொஞ்சம் கூட்டி ஜாஸ்தி பண்ணும்பாங்க. ஸோ அதனால தான் நம்மலாம் வந்து இந்த உசிலிலாம் பண்ணும்போது பருப்பும் வாயு சம்மந்தப்பட்டது, அந்த காயும் வாயு சம்மந்தப்பட்டதுங்கிறனால நிறைய நம்ம வந்து அதில் பெருங்காயம் சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி இந்த கிராமத்து கொத்தவரங்காய் பொரியலில் நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். ஏன்னா அந்த வாயு கலைக்கக்கூடிய சக்தி அந்த பூண்டு கொண்டுங்கிறதுனால இது சேர்த்துக்க போகிறோம்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்ன இப்போ எல்லாத்துக்கும் நாட்டு பூண்டுன்னு சொல்கிறேன். நாட்டு பூண்டுக்கு வந்து எப்போவுமே மனம், குணம் 2மே அலாதியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த மலை பூண்டு வந்து மாதிரியே இருக்குது இந்த சைனா பூண்டு. அது வந்து உரிக்க சுலபமாக இருக்கிறதுனால நம்ம அதை வாங்குகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா, இதில் இந்த நாட்டு பூண்டில் இருக்கிற மகத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் வாசனைக்கு இதெல்லாமே அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மற்றபடி இதை உரிக்க கஷ்டப்படாமல் இதை எடுத்து நம்ம உரித்து பண்ணோம் அப்படின்னா, அந்த டேஸ்ட்டு, மனம், குணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே அலாதியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த நாட்டு பூண்டில் தான் நான் கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா, எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்து லேசாக பொன்னிறமானதும் நம்ம இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட பூண்டு ஒரு சிட்டிகை உப்பு அந்த வெங்காயத்துக்கு. பொதுவாகவே கீரை பொரியல் பண்ணணுன்னா கூட 2 பூண்டை நச்சு அதில் போட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல வாசனை இருக்கும். நல்ல உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குறிப்பாக ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொத்தவரங்காய், அதை சேர்த்துருவோம் அதில். இதோட இந்த மஞ்சள் தூள், மிளகாத்தூள், நான் அந்த தண்ணியை வடிக்கலை. ஏன்னா நம்ம அளவாக தண்ணி ஊற்றிருக்கோம், கொஞ்சம் தண்ணி தான் மீந்திருக்கும். நீங்கள் கிளறும் போது அந்த தண்ணி அதில் சரி கட்டி வந்துடும். தீ கொஞ்சம் குறைச்சி இந்த தண்ணி லேசாக, இப்போ நம்ம வேர்க்கடலைலாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் கொஞ்சம் நல்லாவே தண்ணி இழுத்துக்கும். இந்த 2 நிமிஷம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கொத்தவரங்காய் மிருதுவாக ரொம்ப நல்லா வெந்திருக்கும். கலர் ஓரளவுக்கு மாறாமல் நல்லாவே இருக்கும். ஸோ நமக்கு வந்து குக்கரில் வைக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியான வேலை. அப்படி இல்லை குக்கரில் வைக்கல, நம்ம பரவாயில்ல இந்த மாதிரி கிளறி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வேக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, வேக வைக்காமல் அந்த கொத்தவரங்காயை தாளித்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா பரட்டிட்டு தண்ணியும் தெளித்து, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தண்ணியும் தெளித்து தீயை குறைச்சி மூடி வச்சுட்டு அப்பப்போ கிளறிட்டிங்கன்னா அதுவும் நல்லா வெந்து கரெக்டாக இருக்கும். சரி பாருங்கள், பச்சை வாசனை போய் இப்போ நம்ம நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொடி பண்ணி வச்சுருக்க தூள் இருக்கு இல்லையா, இப்போ இதில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது என்னென்னா, நம்ம வேக வச்சு தண்ணியை வடித்தோன்னா அதில் கொஞ்சம் உப்பு போயிடும். ஆனால் இதில் தண்ணி நம்ம வடிக்காமல் சேர்த்துருக்கோம். அதனால நீங்கள் உப்பை மட்டும் ஒரு தடவை வாயில் போட்டு பார்த்து தேவைன்னா இப்போ நம்ம லேசாக தூவிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்னு வச்சுக்கோங்களேன். பார்த்திங்கன்னா சாதாரண கொத்தவரங்காய் பொரியல், ஆனால் ஒரு நல்ல ஒரு மனம், ருசி இதெல்லாம் கலந்த ஒரு டேஸ்ட்டு. கிராமத்து சமையல் கேட்கவே வேண்டாம் அந்த வகையில்.
பார்த்திங்கன்னா அந்த கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம செஞ்ச இந்த முருங்கைக்காம்பு ரசத்துக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன். அதே சமயம் அந்த ரசம் வைக்கலை, இது மட்டும்தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாம்பார், காரக்குழம்பு, ஏன் வெறும் சாதத்தில் ஒரு சிட்டிகை நெய் இதையும் விட்டு அதை கலந்து அந்த சாதத்துலேயே அந்த கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மனம், குணம் ரெண்டுத்துலேயுமே இந்த 2 டிஷ்ஷுமே எந்த விதத்துலையும் சோட போக்காது, உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்த இந்த முருங்கைக்காம்பு ரசத்துக்கும் இந்த கொத்தவரங்காய் பொரியலுக்கும் ஒரு சின்ன ரீகேப். இப்போ இந்த முருங்கைக்காம்பு ரசத்துக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி முருங்கைக்காம்பையும் அதோட கூட கொஞ்சம் இலைகளையும் போட்டு குக்கரை மூடி நல்ல ஒரு 4 விசில் வச்சு இறக்கி வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்குங்க. கடைசியாக பூண்டையும் சேர்த்து ஒரு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. துவரம்பருப்பையும் வேக வச்சு அந்த தண்ணியும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் துவரம்பருப்பு வேக வச்ச தண்ணி, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரைச்ச விழுது இது எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. புளி தண்ணியும் போட்டுக்குங்க. நல்லா உப்பையும் போட்டு கையால் நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த லாஸ்ட்டில் இந்த முருங்கைக்காம்பு தண்ணியும் அதோட வடிகட்டி ஊற்றிக்குங்க. கடுகும் வெந்தயமும் தாளித்து இந்த கரைச்சி வச்சுருக்க கலவையை தூக்கி ஊற்றி நல்லா கொதி வரும்போது இறக்குனீங்க அப்படின்னா முருங்கைக்காம்பு ரசம் தயார். இப்போ அடுத்து அந்த கொத்தவரங்காய் பொரியல். ஒரு கடாயை காய வச்சு அதில் காஞ்ச மிளகாயை வறுத்துட்டு அதோட கூட பச்சரிசியும் போட்டு நல்லா பொரியிற மாதிரி வறுத்துட்டு அப்புறமா தேங்காயும் போட்டு ஒரு வறுத்துட்டு வறுத்த வேர்க்கடலையும் போட்டு லாஸ்ட்டில் ஒரு 2 பிரட்டி எடுத்துட்டு அதை மிக்சியில் 1 பாதியமாக நுணுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை காய வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு ஒரு சிட்டிகை உப்பு அதோட கூட நசுக்குன பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சு வச்சுருக்க கொத்தவரங்காய் அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா அந்த தண்ணி வத்துற மாதிரி பச்சை வாசனை போகிற மாதிரி கிளறிட்டு கடைசியாக பொடிச்சு வச்சுருக்க பொடியும் போட்டு நல்லா கிளறி தேவையான கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி இறக்கணும் அப்படின்னா கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. என்ன நேரில் இன்றைக்கி பார்த்த இந்த 2 டிஷ்ஷுமே உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டுக்கும் நாக்குக்கு கேட்க வேணாமா, உடம்புக்கு நல்லது நாக்குக்கு ருசியாகவும் சாப்பிட்ணும் இல்லையா? ஸோ 2 விதத்துலேயும் இது பொருத்தமான ஒரு நல்ல டிஷ்ஷு. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அது பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுவும் நல்ல ஒரு மழை காலத்துக்கு கேட்கவே வேணாம். நிச்சயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.